அனைவருக்கும் வணக்கம். கடந்த 48 மணி நேரத்தில் தமிழக சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீஸார் கிட்டத்தட்ட 837 பேரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோசடிங்க. 535 கோடி ரூபாய் ஆன்லைன் மோசடி நடந்திருக்கு. அந்த வழக்கின் கீழே சுமார் 837 பேரை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கை வாடகைக்கு விட்டாங்க. வீட்டை வாடகை விடுவாங்க, நிலத்தை வாடகை விடுவாங்க, பில்டிங்கை கூட வாடகைக்கு விடுவாங்க. ஆனால் இவங்க வங்கி கணக்கை வாடகை விட்டுருக்காங்க. அப்படி வங்கி கணக்கை வாடகை விட்டதன் மூலம் ஒரு கமிஷன் பார்த்துருக்காங்க. அதாவது இவங்களுக்கு அந்த மோசடி நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் தான் பல்வேறு வழிகளை இவங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேம் விளையாடுறது மூலிமா, வேலை வாய்ப்பில் தரன்ற மாரி இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி, யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வேலை பார்ட் டைமில் வேலை தரேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம், ஒரு வாரத்தில் 5000 ரூபாய் சம்பளம், இல்லை ஒரு மணி நேரத்தில் 500 ரூபா சம்பளம்ன்ற மாரி ஆசை வார்த்தைகளை கூறி இவங்கக்கிட்ட இருந்து அந்த வங்கி கணக்கை வாங்கியிருக்காங்க. அது எப்படி ஏடிஎம் கார்டு, பாஸ்புக்கு, இன்டர்நெட் பேங்கிங் அவங்களாம் வாங்கி இதை அவங்க மோசடிக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி கொடுத்த நபர்களை தான் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ, அதாவது இதுதான் யாரையும் நம்பக்கூடாது சொல்கிறது. வங்கி கணக்கு முக்கியமாக பார்த்துங்க, வங்கி கணக்குங்க, அதெல்லாம் எவ்வளோ செக்யூராக சேஃபாக இருக்க வேண்டியது. ஆனால் இது வாடகை கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணுறது, வறுமை அவர்களே எளிமையை பயன்படுத்தி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்னென்ன மோசடி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் நடந்திருக்கு. அதே போல் ஆன்லைன் ட்ரேடிங் மூலிமா எனக்கு எங்கிட்ட 10,000 ரூபாய் கொடுங்க, நான் 20,000 மாற்றி தரேன்ற மாரி இந்தமாரி சீட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுபோல் பார்த்திங்கன்னா போலி வேலைவாய்ப்பு முகாம்கள் ஏற்படுத்தி அவர்கள் மூலிமா பெறப்பட்ட பணத்தையும் இந்த வாடகைக்கு பெறப்பட்ட வங்கி கணக்குகள் மூலிமா இவங்க ஒயிட் மணியாக மாற்றிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் 837 பேர், பெரும்பாலானோர் காலேஜ் படிக்கிற பசங்க, கல்லூரி படிக்கிற பசங்க, கேம் விளையாடுற சின்ன சின்ன பசங்க, 17 வயசுக்கு கீழே பார்க்க பசங்களும் இருக்காங்க. பார்த்துக்கோங்க. இந்த காவல்துறையோட அறிக்கை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில் மட்டும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9804 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் 691 வழக்குகள் கீழே தான் இந்த நபர்களை இந்த 837 பேர் வேற காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க. இவர்கிட்ட இருந்து 204 மொபைல்கள், அதே போல் 175 சிம் கார்டுகள், 114 இந்த வாடகை விட்டாங்க பார்த்தீங்களா அந்த வங்கி கணக்கு புத்தகங்கள் மற்றும் 73 ஏடிஎம்களை இந்த போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க. இந்த மோசடி எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மோசடி இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பகுதி நேர வேலையாக தான் ஆரம்பிப்பாங்க. இந்தமாரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராமு இது மூலிமா தான் லிங்க் பண்ணி இவர்களை ஒன்றி திரட்டி இவர்கள் மூலிமா அந்த மோசடி, அதாவது போலியான ஆன்லைன் மூலிமா பெறப்பட்ட பணத்தை நேரடியாக அவருடைய வங்கி கணக்கு செலுத்தாமல் இந்தமாரி வாடகை இவர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி இவர்கிட்ட அந்த புக்கை வாடகைக்கு வாங்கி இதை பயன்படுத்துறது மூலிமா அவங்களுடைய பணத்தை ஒயிட் மணியாக மாற்றிருக்காங்க. இதுதான் இந்த நடந்த சம்பவத்துக்கான காரணம். மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதே போல் இளைஞர்கள் இந்த மாதிரி ஆன்லைன் மூலிமா மோசடி பண்ணுறாங்க இல்லையா, அதாவது தெரியாத ஆட்கள், முன்ன தெரியாத ஆட்கள் கிட்ட இந்தமாரி மாட்டிக்கிறீங்க இல்லையா, இந்தமாரி குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றத்துக்கு துணை போனாலும் அதுக்கான தண்டனை நம்ம பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழே புதிய பிரிவின் கீழே தண்டனை கொடுக்குறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் மூலம் ஏமாற்றுதல். இப்போ பிஎன்எஸ் இப்போ மாற்றினாங்கல்ல, ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ் மாற்றுறாங்கல்ல, ஆள் மாறாட்டம் மூலம் ஏமாற்றுதல். இதில் செக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 319 சீட்டிங் அண்ட் பர்சனலைசேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். அதே போல் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுதல் மற்றும் மோசடி, பிஎன்எஸ் பிரிவு 318. இதில் பார்த்தீங்கன்னா கடுமையான, அதாவது 7 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவண மோசடி மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்தல். பிஎன்எஸ் என்ன வருது பார்த்தீங்கன்னா 335 அண்டு 336 ஃபோர்ஜரி. அதாவது குற்றத்தோட தீவிரத்தை பொறுத்து 2 ஆண்டுகள் முதல் 7 ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கும். பார்த்துங்க, தண்டனை ஒன்றும் போயிட்டே தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கூட்டு சதி, ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் பிரிவு பிஎன்எஸ் பிரிவு பார்த்திங்கன்னா
111 கீழே இதுக்கும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்குது இந்த ஆன்லைன் மோசடியில். பாருங்கள் எத்தனை வழக்குகள், எத்தனை சட்ட பிஎன்எஸ் இருக்குது பாருங்கள், சட்ட குற்றங்களுக்கான வழக்குகள் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இந்த எப்பவுமே கேமிங் விளையாடும் போதும் சரி, இதுமாரி வாட்ஸ்அப் குரூப் மூலிமா நாங்கள் இலவசமாக வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்கிறாங்க, அது நம்பாதீங்க. அதேமாரி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், 100 ரூபா 500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு அதையும் தயவுசெய்து நம்பாதீங்க. நம்பி மாட்டிக்கிட்டிங்கன்னா ஆயுள் தண்டனை வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனி ஒரு முறை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க. யாருக்குமே இந்த வங்கி கணக்கை வாடகைக்கு கொடுக்காதீங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எப்படி மோசடி பண்ணுறாங்களா, டிஜிட்டல் அரெஸ்ட்னால் நாங்கள் சைபர் கிரைம்லேருந்து கால் பண்ணுறோம், அதே போல் சுங்கத்துறையிலேருந்து கால் பண்ணுறோம், உங்களுக்கு அனுப்பின பார்சலில் போதைப் பொருள் இருக்குது, உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. உடனடியாக நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு சைபர் கிரைமுக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். அதே போல் அறிமுகம் இல்லாத லிங்க்குகளை தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அடுத்த வினாடியே உங்களுடைய தகவல்களை முழுசாக எடுத்துருவாங்க. உங்கள் மொபைலில் இருக்க அல்லது சிஸ்டமில் பிசியில் இருக்க மொத்த தகவல்களை ஈஸியாக எடுத்துருவாங்க. அதுக்காக அறிமுகம் இல்லாத லிங்க்குகளை எப்பவுமே தொடாதீங்க. இதே நம்ம சொல்கிறது என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். எப்பவுமே உழைச்சி வாழறது தான் கடைசி வரைக்கும் நிற்கும். எதுவுமே கஷ்டப்படாமல் நோமல் நமக்கு வருது பார்த்தீங்களா, அது கடைசி வரைக்கும் நிற்காது. ஏதாவது ஒரு வழியில் நம்மளை விட்டு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிக்கிறதும் பல முறை நடக்கும். நன்றி.